கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் வெசஸ் அதை ஏற்காதவர்கள். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அன்யவாசியம். கலாச்சாரத்தில் உங்களை ஈர்த்த விஷயம் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ப்ரொபோசல் வந்திருக்கு போல இருக்கே. அது எப்பயுமே வரதுதான். ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். ஏய் அந்த கொரியன் கல்ச்சர்ல பிடிச்சது பாத்தீங்கன்னா அதோட ஹேர் ஸ்டைல் தான் சார். என்ன தலைமையில கீரி புள்ள படுத்துருக்குது. உங்களை பார்த்து தான் இந்த ஹேர் ஸ்டைலை வைக்க ஆரம்பிச்சேன். காலேஜ்ல எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. போட்டோன்னு எங்க அம்மா கேட்டாங்க, ஒரு கால்ல 2 கால் போகண்டா அந்த அவ்வளவு பேண்ட் போறியே. ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா இதோட பெரிய பேண்ட் போடணும்னு ஆசை. சின்ன ஆனா நான் பேண்ட் இவ்வளவு பெருசா இருக்கு. நான் மாவு மிஷின் கல்ல இருந்து எத்தனை அந்த மாதிரி இருக்கு பேண்ட். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. காத்து வரும்ல, நல்லா ஃப்ரீயா இருக்கும் சார் வெயில் காலத்துக்கு வேற. ஓகே. சாப்பிட கடுத்து கழுவுலன்னா அடுத்த வேலை சாப்பாடு போட மாட்டாங்க எங்கள் அம்மா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார். நம்ம ஊரில் இருக்கிறவங்கலாம் சுத்தமாக இருங்கன்னு சொல்லி போர்டு வச்சா கூட நம்ம எச்சி துப்பிட்டு போகிறோம். கொரியன் இது இவ்வளோ தூரம் வரும், நம்ம ஏதாச்சும் காஸ்டியூம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துட்டு பிரிச்சுக்கங்க. ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. புதுசாக இருக்கு. இப்படியே கடைக்கு போயிட்டு ஆனா எனக்கு பார்த்தோன்னே நல்லா கொரியன் மாதிரி தெரியணும்னா எனக்கு கலரா தான் இருக்கேன். காஸ்டியூம் மட்டும் போட்டா போதும், எப்படியோ கொரியன் மாதிரி தெரியவேனா. சரி பலூன் கேக்கும். காஸ்டியூம் வீட்டுல காமிக்கிறேன். என்னடா உனக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன்னு உங்க அப்பாக்கு எடுத்துட்டு வந்திருக்க, இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. பட்டாச்சு. சரி அடுத்து பாத்துக்கலான்ட்டு ட்ரெஸ் எடுத்து மடிச்சு வச்சு நைட்டா ட்ரெயின் ஏறி வந்துட்டானா. வந்தா ஒரு பையா வந்து பையா அப்படின்னு கேட்டாங்க. ட்ரெஸ் கொடுத்தாருன்னு பார்த்தா ஆசு கேக்குறாங்க அப்படின்ட்டு. நாங்க இந்திக்காரன் நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த காஸ்டியூமை போட்டு வந்து இங்க நிக்கிறேன். அவரு இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. இவங்க 4 பேரும் பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அப்ப கூட என்ன கொரியன் பையன் கண்டுபிடிக்கல. கண்டு போட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா, டே சைனாக்காரன் அவனும் வந்துட்டான்டா ஏரியாவுக்குள்ள அப்படின்னு. பானிபுரி போலானா பையா உன் ஃப்ரெண்ட் எங்க போனா, நீயாச்சும் புரி வை பையா அப்படின்றானுங்க. கொரியனா பையா இல்ல என்ன பண்ற நீங்க? திருப்பி எதுக்கு உழுந்தது கீழ இருந்து ட்ரை பண்றேன். ஆனா என்னதான் மாறினாலும் அவங்க ஈஸியா அடையாளம் பண்ணிடுறாங்க எங்களை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னதான் கொரியனா பேசினாலும் இது நம்ம புள்ள நான் ஒரு டயலாக் வரும். இருக்கும்போது ஹப்பா நான் போட்டுட்டு சுத்துவேன். ஹபீபி ஹல்லா ஹபீபிம் கொரியன் கல்ச்சரை நோக்கி உங்களை மோட்டிவேட் பண்ண விஷயம் சொல்லுங்க. BTS. Nice. Why Korea? BTS army. What do you like about Korean? BTS இந்த ஆர்மி குரூப்ஸ்ல வந்து ஒரு சேயிங் இருக்கு. BTS இப்போ எனக்கு வந்து தமிழ்ல வந்து ஐட்டம் சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சார் ஒரு மாதிரி நல்ல வைபா. ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. ஆனா இப்போ எங்க ஆபீஸ்ல சும்மா அதை போட்டு கேட்டேன்னா எல்லாம் அப்படி ஒரு மாதிரி திரும்பி கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவறாங்கண்ணே? இல்லப்பா நல்லா இருந்துச்சு. அது கூட ஜட்ஜ் பண்றாங்க. இப்போ நீ சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? அவங்க பிரதீப் குமார் சாங்லாம் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல, அது செமையா இருக்கும். அது லாங்குவேஜ் புரியல, புடிச்சிருக்கு. அது என்ன கான்செப்ட் எனக்கு இது வரைக்கும் புரியல. நீ வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கடா. ஒரு மோட்டிவேட் சாங் பாடுறா தமிழ்ல. அதுக்கு ஈக்குவலா இந்த பக்கம் பண்ற. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்றாங்க நான் பாக்குறேன். யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? ஈக்கி சொல்றோம், அங்க ஆயா ஓயோன்னு படிக்கிறோம். இங்க வந்து அதே மாதிரி நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல வியடா. ஏதாவது டிவில யாராவது கொரியன் பையன் வந்தானா என் மாப்பிள்ளையாது கேக்கும்.
பேசுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து பார்த்த உடனே பயமா இருக்கும் பேசுறதே அவங்களுக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இப்ப நீங்க சிரிச்சா கூட தான் அழகா இருக்கு. உன அமைப்பு அப்படி புரியுதுங்களா இல்லையா? கொரியன் மட்டும் இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. டைரக்டர்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணுங்க. பசங்க பின்னாடி பொண்ணுங்களை சுத்துற மாதிரி சீன் வைக்க சொல்லுங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா